முடியாதென்று மனம் தளராதே. எல்லாரும் சேர்ந்து கமோ. நம்பினால் எல்லாம் ஆகுமே, முடியாதென்று நினையாதே, நம்பினால் எல்லாம் ஆகுமே, முடியாதென்று மனம் தளராதே. எத்தனை பேர் உங்க லைஃப்ல அநேக வேளையில முடியாதுன்னு நினைச்சிருக்கீங்க? எத்தனையோ முறை நினைச்சிருக்கோம் இல்லையா? நாம நினைச்சது மாத்திரம் இல்லை, நம்ம சுற்றி இருக்கிற நிறைய பேர் நமக்கு முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம வாங்கின பெர்ஃபார்மன்ஸை பார்த்து, நம்ம மார்க்கை பார்த்து, நம்முடைய கடந்த கால நம்முடைய அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு உன்னால் முடியாது நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இல்லையா? என் லைஃப்பில் கூட நான் 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது நிறைய முறை முடியாது நான் நினச்சிருக்கேன். இட்ஸ் இம்பாசிபிள் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். எந்த அளவுக்கு இம்பாசிபிள் நினச்சிருக்கேன்னா, பாஸ் ஆகிறதே கஷ்டம் அப்படின்னு நினச்சிருக்கேன். முடியவே முடியாது, வாய்ப்பே இல்லை அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். ஏன்னு சொன்னால், நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் சில சப்ஜெக்ட்ஸில். நான் ரொம்ப ஆசையாக ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்தேன். மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி ஃபர்ஸ்ட் குரூப் தான் எடுத்தேன் 11th ஸ்டாண்டர்டில். நான் ரொம்ப நம்பிக்கையோடு எடுத்தேன். கண்டிப்பாக நம்ம நல்ல மார்க் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் எடுத்தேன். பெரிய ட்ரீம்ஸோடு நான் அந்த குரூப்பை சூஸ் பண்ணேன். ஆனால் என் லைஃப்பில் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. கொஞ்சம் தாறுமாறாக போனேன். நான் கொஞ்சம் தேவையில்லாத காரியத்திலெல்லாம் டைவர்ட் ஆனேன். அது விளைவு என்னன்னு கேட்டால், என் ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் டெஸ்ட்லேயே எனக்கு ஃபிசிக்ஸில் மார்க் வந்துச்சு. எவ்வளோ தெரியுமா? 27 out of 100 வந்துச்சு. அன்றையிலிருந்து என் கான்ஃபிடன்ஸ் சுத்தமாக என்னோட போயிடுச்சு. அவ்வளோதான், இனிமேல் நம்ம படிக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி தீர்மானம் பண்ணிட்டேன். அடுத்த 2 வருஷம் பாஸ் ஆகிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு என் டீச்சர்ஸ் அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாங்க, நீ எல்லாம் தேரவே மாட்ட அப்படின்னு. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன், எத்தனையோ டியூஷன்ஸ்க்கெலாம் போனேன். ஆனால் எனக்கு முடியாது அப்படின்ற ஒரு தீர்மானத்துக்கு நான் வந்துட்டேன். நிச்சயமாக நான் பாஸ் ஆக முடியாது, நான் ஃபெயில் தான் ஆவேன் அப்படின்னு ஒரு தீர்மானத்துக்கு நான் வந்துட்டேன். ஏன்னா யாராவது ஒருத்தர் நம்மகிட்ட ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம அதை என்ன செய்ய ஆரம்பிச்சிருவோம்? அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிருவோம்ல. அதையே நம்ம அக்செப்ட் பண்ணிடுவோம் இல்லையா? அதை ஏற்றுக்கொள்வோம். அது அப்படியே உண்மைன்னு சொல்லி நாமளும் திருப்பி பேச ஆரம்பிச்சிருவோம். அப்போ அந்த மாதிரி நானும் என் மனசில் நான் ஆல்மோஸ்ட் தீர்மானம் பண்ணிட்டேன், இனிமேல் என்னால் என்ன பண்ண முடியாது, பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினச்சேன். என்னோட 12th ஸ்டாண்டர்டுடைய கடைசி நாட்கள், அதாவது இந்த மாடல் எக்ஸாம் வரும் பார்த்தீங்களா, அந்த டைம் வரைக்கும் பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணேன் என் லைஃப்பில். எவ்வளோ டியூஷன்ஸ், எவ்வளோ ஸ்பெஷல் கிளாஸஸ் எல்லாம் எடுத்து முடித்த பிறகு மார்க் பாஸ் ஆகிற மாதிரி வராது. சுத்தமாக நம்பிக்கை எழுந்துட்டேன். ஒரு நாள் எங்கள் பிரின்ஸிபல் கூட என்னை கூப்பிட்டு சொல்லிட்டாரு, நீ எக்ஸாம் எழுதாத, நீ வீட்டிலே உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீ கண்டிப்பாக ஃபெயில் ஆக போகிறேன்னு எங்களுக்கு தெரியும், அதனால் நீ வீட்டிலே உட்காந்துரு அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப மனம் உடைஞ்சு போயிட்டேன். இது ரொம்ப மனம் உடைஞ்சு போய் ஒரு நாள் எங்கள் வீட்டில் நான் அன்றைக்கி டியூஷனுக்கே போகாமல் வீட்டில் என் ரூமில் உட்காந்துட்டு ரொம்ப மனசு சங்கடமாயிட்டு, ரொம்ப டிப்ரெஷன் மாதிரி ஆகிட்டு, நான் என் பெட்டு பக்கத்தில் ரொம்ப நாள் கழித்து ஃபஸ்ட் டைம் முழங்கால் போட்டு ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணேன். இப்போ சொன்னேன், ஆண்டவரே நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்க அப்படின்னா என் லைஃப்பை நீங்கள் மாற்றுங்க, எனக்கு எப்படி அதை பாஸ் பண்ணுறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணேன். உண்மையாக சொல்கிறேன், அன்றைக்கு தான் கடவுள் என்னை உண்மையாக சந்திச்சார். என் லைஃப்பில் என் வாழ்க்கையில் இருக்கிற தவறுகளை எல்லாம் நான் சுட்டி காட்டினாரு. என் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றினாரு. அன்றையிலிருந்து கடவுள் கொடுத்த ஞானத்தினால படிக்க ஆரம்பிச்சு, எந்த ஸ்கூலில் நான் 2 years நான் ஃபெயில் ஆகிட்டு இருந்தேனோ அதே ஸ்கூலில் ஆண்டவர் ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணுறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். 12th ஸ்டாண்டர்டில் என்னுடைய மேத்ஸ் மாஸ்டர் அந்த மார்க் ஷீட் அவர் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணார். ஃபைனல் மார்க் ஷீட்டில் கவர்மெண்ட் ஷீட் அதான் மார்க் ஷீட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணார். அப்போ அவர் சொன்னார் ஒரு வார்த்தை, மார்க் ஷீட்டை பார்த்துட்டு, இது உன் பேப்பரில் வேறு யாரும் மார்க் எடுத்து உன் பேர் போட்டாங்க அப்படின்னு சொன்னார். ஏன்னா ஆண்டவர் அவ்வளோ பெரிய ஒரு வெற்றி எனக்கு தந்தார். அதுக்கப்புறமா என் வாழ்க்கை ஒரு நாள் தோற்று போகவே இல்லை. ஆண்டவர் எனக்குள்ளே கொடுத்த நம்பிக்கை, விசுவாசம் என் வாழ்க்கையை இன்னும் உயர்த்தி பிடிச்சிருக்கு. இன்றைக்கி எந்த ஸ்கூலில் நான் ஒரு ஃபெயிலியராக இருந்தேனோ அதே ஸ்கூலில் இன்றைக்கி ஒவ்வொரு டியூஸ்டே நான் கிளாஸ் எடுக்கிறேன். அதில் 9th 10th 11th 12th பிள்ளைங்க ஒவ்வொரு வாரமும் என்னுடைய மோட்டிவேஷன் கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்க. நான் ஒரு புக்கை எழுதினேன், ஃபஸ்ட்டு புக்லெட், இன்னைக்கு கூட அது கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது பரீட்சை நேரம் அப்படின்னு ஒரு புக் இருக்குது. அந்த பரீட்சை நேரம் அப்படின்ற புக்கை யார் ரிலீஸ் பண்ணான்னா, நீ பாஸே ஆக மாட்டேன்னு சொன்னார் பாருங்க எங்கள் பிரின்ஸிபல், அவர் தான் ரிலீஸ் பண்ணார் அந்த புக்கே. அந்த மாதிரி கடவுள் எனக்கு வெற்றியை கொடுத்தார். நிச்சயமாக நீ நம்புவாயானா, விசுவாசிப்பானா, இன்னைக்கு நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நீ என்ன பண்ணுவேன்? நம்புறியா? நீனு நம்புறியா? அந்த பாட்டை பாடும்போது ஏதோ சும்மா பாடுறோன்னு நினைக்காது. நான் முடியாது நான் நினைக்கவே மாட்டேன். நான் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கிறேன். எனக்கு நிச்சயமாக வெற்றி ஆண்டவர் எனக்கு தருவார். சேர்ந்து பாடலாமா? ஒரு முறை சேர்ந்து பாடலாமா? ரொம்ப அழகாக பாடுறீங்க, சேர்ந்து சந்தோஷமாக பாடலாம். கமா. முடியாதென்று மனம் தளராதே,
சேர்ந்து come on. நம்பினால் எல்லாம் ஆகுமே, முடியாதென்று நினையாதே. நம்பினால் எல்லாம் ஆகுமே, முடியாதென்று மனம்